இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சாதா ப்ளவுஸும் ஒரு லைனிங் ப்ளவுஸும் வந்து எவ்வளோ நீட்டாக வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு லைனிங் கிளாத்தும் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு நார்மல் கிளாத்தும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது, அதை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்குருங்க. அந்த மாதிரி ரெண்டுமே நார்மல் ஸ்லீவ், அதாவது பெரிய ஸ்லீவ் இல்லை நார்மல் ஸ்லீவ் ரெண்டும். அதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து நீட்டாக வந்து சாதா ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து முதல்ல உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அதுக்குள்ள அளவு ப்ளவுஸ் வந்து இது வந்து 1 மீட்ரு பிட்டில் எடுத்தது தான். இதுவும் வந்து அதை வந்து அயன் பண்ணலை இன்னும், அதை அப்படியே வந்து பிரிச்சுக்கிடுவோம். துணி வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இதெல்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. இப்போ அதை வந்து அப்படியே வந்து திருப்பிக்கிடுவோம். கைக்கு உள்ளது எல்லா பக்கமும் இதை வந்து நீட்டாக எடுத்து விட்டுக்குருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அயன் பண்ணிட்டு தைச்சிங்கன்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். கைக்கு வந்து 4ஆக மடிக்கணும். இடுப்புக்கு வந்து 2 பகுதினா கைக்கு வந்து 4ஆக வந்து மடிச்சுக்கணும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம். இப்போ 4 பீஸாக வந்து நீட்டாக மடிச்சிருவோம். இப்போ தையலுக்குள்ள கிளாத்தை வந்து எடுத்துடலாம். நேர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து தையலுக்கு வந்து, அதாவது இது உள்ள பிசுறு மடிச்சு அடிக்கிறதுக்கு இது வந்து கை வந்து எம்மிங் பண்ணுற அளவு, இந்த அளவு வந்து இது ரெண்டையும் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ ப்ளவுஸில் வந்து கை வந்து 2 இன்ச்சு ஏற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எவ்வளோ எடுக்கணும்னு. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து தையலுக்கு எடுத்துட்டோம். இப்போ ஏற்றுறது எப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். மொத்த அளவு வந்து பார்த்துக்குருவோம். அதாவது 9 இன்ச்சு இருக்குது. அப்போ 7 இன்ச்சு வச்சோம்னா போதும். 7 இன்ச்சுன்னா 6.5 இன்ச்சு கை இறக்கமும் கரெக்டாக 7 இன்ச்சு வச்சுக்கிருங்க. நம்ம வந்து இது வந்து ஃபுல் ஆயில் அப்படிங்கிறதுனால தைச்சதுக்கப்புறம் ஏறும். அவங்க ரொம்ப வந்து ஏறிடுச்சுன்னா நம்ம சொன்னதை விட ரொம்ப ஏறிடுச்சும்பாங்க. அதனால் 7.5 இன்ச்சு வச்சுக்கிறோங்க. 7 இன்ச்சு இறக்கமும் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ளதை அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ அவ்வளோதான் இதோட அளவு. 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ சுற்றளவு வந்து பார்த்துக்குருவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கையை வந்து திருப்பிக்கிறோங்க. இந்த 2 இன்ச்சுக்கு வந்து இது என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து 2 இன்ச்சு நம்ம வந்து குறைச்சிருக்கோம் பாருங்கள். அதை வந்து லைட்டாக இப்படி மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு வந்து அளவு பாருங்கள். அப்போ தான் வந்து அளவு வந்து தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஏற்ற வந்து கரெக்டாக அளவு வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஏற்றி இருக்கிறோம். அதை கணக்கு பண்ணி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த அளவு வந்து பார்க்கணும். ஏன்னா சுற்றளவு வந்து மேலே ஏறும்போது டைட் கொடுக்கும் ப்ளவுஸ் வந்து கீழே கொண்டு வர இறக்கம் வந்து கை வந்து குறுகலாக வரும். மேலே போகிறப்ப வந்து கை வந்து அதாவது சுற்றளவு வந்து அதிகமாகும். அதனால கையை வந்து 2 இன்ச்சு அளவுக்கு வந்து மடிச்சுக்கிறோங்க. 2 இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதுதான் இதோட அளவு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து உயரம்லாம் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவை வந்து எடுத்துருவோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து சுற்றளவு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு. 7 இன்ச்சு சுற்றளவு இருக்குது. ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது. நான் வந்து ஒரு மொத்தம் இருக்கிறதே வந்து 9 இன்ச்சு. 9 இன்ச்சு கூட கிடையாது, ஒரு 8.25 கிட்ட தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜாயிண்ட் வந்து போடணும். பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இவ்வளோதான் வந்து கிளாத் இதுக்கு இருக்குது. 2 தையலுக்கு வந்து கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் சேர்த்து வந்து போட்டு கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். இதை வந்து அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் குடையிற அளவு வந்து இப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கை குடையிற அளவு. இதை வந்து இப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க. இது வந்து தையலுக்குள்ள அளவு. கையோட வேலை அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே வந்து கட் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து
அடையாளப்படுத்திக்கிறங்க. அந்த இதெல்லாம் வந்து இதையும் அடையாளப்படுத்திக்கிறங்க. ஆம்கோல் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க. அது கையை வந்து பிரிச்சுக்கிறங்க. பிரிச்சுட்டு கரெக்டாக அந்த அளவை பார்த்துட்டு மேலே ஃபுல்லாக கொண்டு போய் கட் பண்ணிடாதீங்க, மைல்டாக தான் கட் பண்ணணும். இப்போ இதையும் வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிறங்க. அவ்வளோதான் ஸ்லீவோட வேலை. இதுக்கு வந்து ஜாயிண்ட் மாத்திரம் நம்ம வந்து போடணும், அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ முதுகு பகுதி ஒரு பக்கம் வந்து கை எடுத்திருக்கோம், அதை அப்படியே திருப்பிக்கிறங்க. திருப்பி ஆப்போசிட்டில் வச்சுக்கிறோங்க. அதாவது இப்போ இதில் வந்து எப்படின்னா ஓப்பனை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க. மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் வரணும். இதில் வந்து கொஞ்சம் சுருக்கம் இருக்குது, அந்த சுருக்கம்லாம் வந்து தையலுக்கு போகிற அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணோம்னா துணி பத்தாது, அதுக்காண்டி நான் வந்து இந்த 1/4 இன்ச்சு வந்து தையலுக்குள்ள அளவில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1 இன்ச்சு வந்து ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு வந்து இடுப்பு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு அளவுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்துக்குருவோம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. வந்து ப்ளவுஸோட உயரத்தை வந்து பார்த்துக்கலாம். நல்லா சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. இப்போ ப்ளவுஸோட உயரத்தை வந்து பார்ப்போம். கை மாத்திரம்தான் வந்து ஏற்ற சொல்லியிருக்காங்க, மற்றபடி அவங்க உயரம் எல்லாம் அதெல்லாம் கரெக்டாக இடுப்பளவு கழுத்தளவு எல்லாம் அதே அளவு தான் ப்ளவுஸோட. இப்போ ப்ளவுஸோட மொத்த இறக்கத்தை பார்த்துக்குருவோம். ப்ளவுஸ் எவ்வளோ இருக்குன்னு மேல் தையல்லேருந்து கீழ் தையலுக்கு எடுத்துட்டோம். கரெக்டாக 15 இருக்குது. 15 வந்து ப்ளவுஸோட உயரமும் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ளதும். கீழே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி தையலுக்கு வந்து எடுத்துட்டோம், அதனால் கீழே வந்து கணக்கு பண்ணாதீங்க எடுக்கும்போது. இந்த 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ளது. மொத்தம் நான் 15 வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதிலிருந்து 2.5 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கிறேங்க கழுத்து அகலத்துக்கு. இவங்களுக்கு வந்து நான் 3 இன்ச்சு இருக்கேன். தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து 3 இன்ச்சு வரணும். ஷோல்டர் வந்து இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பாருங்கள் 3 இன்ச்சு இருக்குது, 3 3/4 இருக்குது கரெக்டாக. அதில் வந்து 3 3/4க்கு தெரியுது. அப்போ நம்ம வந்து 3.5 வச்சோம்னா தான் நம்ம வந்து தைச்சு திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஆம்கோல் வந்து நான் வந்து 6.5 இன்ச்சு எடுக்கிறேன். இப்போ சுற்றளவு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ளவுஸை போட்டு வந்து பார்த்துக்குருவோம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. சுற்றளவுலாம் வந்து ப்ளவுஸை போட்டு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி துணி வந்து நிறைய விட்டுருக்காங்க உள்ளர, அதனால போதுமான அளவு கம்மியாகவே கரெக்டாக அந்த அளவு மாத்திரம் எடுத்துக்கிடுவோம். நிறைய பிடிச்சி அடிச்சிருக்காங்க. இது வந்து ரெடி அளவு, இது வந்து ஃபுல் அளவு, அதுதான் போதுமான அளவு. ஏற்கனவே துணி வந்து நிறைய இருக்குது, இந்த ரெடி அளவுலேருந்து நிறைய 2 இன்ச்சு சேர்த்தே ஆல்ரெடி இருக்குது. அதனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து எடுக்க வேண்டாம். இதுவே இப்போ நான் வந்து 2 இன்ச்சுக்கு மேலே வந்து அவங்க அளவே இருக்குது. இந்த சென்ட்ரு வந்து மடிப்பு கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிடுங்க. இப்போ அளவு எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். கழுத்து அளவு எவ்வளோ எல்லாத்தையும் வந்து இப்போ கரெக்டாக பார்த்துருவோம். எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கரெக்டாக 9.5 அதை வந்து கணக்கு போட்டுக்கிறோங்க எத்தனை வருது அப்படின்னு. 19 அது அப்படியே திருப்பிக்கிற வருதுன்னு. 38 இன்ச்சு சுற்றளவு ப்ளவுஸ், 38 இன்ச்சு. இதில் வந்து நான் வந்து இப்போ 9.5 வந்து இதில் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து அவங்க கிளாத்தே வந்து இருந்தது, அது அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட உயரம் வந்து பார்த்துக்குருவோம். அதாவது 10 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து 9.5 தான் வைக்கணும். தச்சு திருப்பும்போது 1/2 இன்ச்சு வந்து இறங்கும், அதை கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. அகலம் வந்து 2.5 இன்ச்சு வர்ற மாதிரி ரவுண்டு போட்டுக்கிறோங்க. இதுக்கு நேரம் கரெக்டாக எதுக்கு நேரம் எடுத்துருக்கோமோ அதெல்லாம் கரெக்டாக நேர் பண்ணிக்கிறோங்க. இப்போ எல்லாம் அப்படியே மார்க் பண்ணிட்டோமே நினைக்காதீங்க, இப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்கிறேன். இப்போ இந்த 8 இன்ச்சு வந்து இந்த நம்ம வந்து ஆம்கோல் அளவு பார்த்துருக்கோம், அது கரெக்டாக இருக்கும். 10க்கு ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். வளையிறது வந்து வரைய ஆரம்பிக்கிறது 2 இன்ச்சு, முடிக்கிறது 2 இன்ச்சு, ரவுண்டு வந்து 1 இன்ச்சு, அந்த அளவு வந்து கரெக்டாக வந்து சேர்த்துக்கிறோங்க. அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு கரெக்டாக. இது வந்து பின்பகுதி முடிஞ்சு, இது அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து தையலுக்குள்ள அளவு. நீங்கள் வந்து ஆம்கோல் அளவு சுற்றளவு பார்க்குறது வந்து இதிலேருந்து தான் பார்க்கணும். நம்ம ஷோல்டர் வந்து பிடிச்சிருவோம், 1/2 இன்ச்சு வந்து உள்ளே போயிடும் தையலுக்கு. அதுலேருந்து தான் வந்து இந்த ஆம்கோல் அளவு வந்து கை சுற்றளவு வந்து பார்க்கணும். இந்த கை சுற்றளவு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
இப்போ தையலுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள், அதுலேருந்து நம்ம வந்து அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள். ஸோ அதாவது ஸ்லீவ் அதை வந்து கரெக்டாக அதில் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு இப்படியே கரெக்டாக மெதுவாக இப்படியே திருப்புங்க. திருப்பி இங்கே கொண்டு வந்து பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல இருக்குது. இப்போ நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தையலுக்கு வந்து துணி இருக்குது. இதுக்கு மாத்திரம் ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து போடணும். அதை வந்து போட்டு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஸ்லீவோட, அதாவது பின்பகுதியோட வேலை. முதுகு பகுதி கட் பண்ணி இதை அப்படியே எடுத்துருவோம். அடுத்த ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு அளவு இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து, அளவு வந்து நம்ம எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப பெருசாகலாம் கட் பண்ணிடாதீங்க. துணி வந்து உள் துணி அவங்க ப்ளவுஸ்க்குள்ளே நிறைய பிடிச்சிருந்தாங்கன்னா அதே அளவுக்கு கட் பண்ணிக்கிறங்க. இப்போ இதை வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க. அதே மாதிரி இதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க. அவ்வளோதான், இடுப்பு பகுதியில் வந்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இது வந்து ஜாயிண்ட் வேறு எடுக்கணும். கிராஸாக வந்து போட்டுக்கிறோங்க. இதை வந்து நல்லா இழுத்து பார்த்துக்கிறோங்க, கிராஸ் வருது அப்படின்னு நல்லா இழுத்து பார்த்துக்கிறோங்க. இப்போ இவ்வளோ பேர் பார்த்ததில் யாராவது தச்சு பார்த்துருக்கீங்களா, கட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். கரெக்டாக வந்தது இல்லை, இதில் வந்து எங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் வருது அப்படிங்கிறத வந்து யாராவது கட் பண்ணிங்களா அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லை இதில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ முன்கழுத்து வந்து பார்ப்போம். இது வந்து காட்டன் ப்ளவுஸு. நம்ம தைக்கிறது ஃபுல் ஆயில் அப்படிங்கிறதுனால இது வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து இழுத்து கொடுக்காது. அவங்களுக்கு வந்து அது வந்து 6 இன்ச்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் முன்கழுத்து. அவங்களுக்கு வந்து அவங்க ப்ளவுஸில் வந்து ஒரு 6.5 இன்ச்சுக்கு இருக்குது. நான் அதை வந்து மாற்றிக்கிறேன். ஏன்னா 6 இன்ச்சு வைக்கக்கூடாது, ஃபுல் ஆயில் கிளாத்தில் வந்து 6 இன்ச்சு தான் வைக்கணும். அதை வந்து கரெக்டாக நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். கீழேருந்து 4 இன்ச்சு உயரம் மார்க் பண்ணிக்கிறோங்க. இதை அப்படியே கரெக்டாக ஒட்டியே கோடு போட்டுருங்க. இதை எடுத்துடலாம். கரெக்டாக இப்போ அந்த 3.5 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குறோங்க. பார்த்துட்டு இந்த 4 இன்ச்சு குடஞ்சி விட்டுறதுக்கு எடுத்துக்கிறோங்க. நேர் பண்ணிக்கிறோங்க முதல்ல. இது வந்து ரவுண்ட் போட்டுக்கலாம். பட்டி வந்து பெரிய பட்டியாக இருக்குது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு பீஸு பட்டி பாருங்கள், 4 இன்ச்சு பட்டி அளவுக்கு வந்துருக்கு. இதிலேருந்து கப் சைஸ்லேருந்து மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இது வந்து பட்டி வந்து பிசுறு தெரியாமல் அடிச்சிருக்காங்க. அதனால தையல் வந்து கீழே இறங்கும். அந்த அளவை கணக்கு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இழுத்து பார்த்துக்குருவோம். 14.5 இன்ச்சு இருக்குது. நல்ல ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் 14.5 இன்ச்சு அப்படியே வைக்கணும். மேலே வந்து 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் நமக்கு வந்து 13 வந்து ப்ளவுஸுக்கு இருக்கும். அது கண்டிப்பாக நமக்கு வந்து இதில் வந்து மாற்றம் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படின்னா கப் சைஸ் வந்து மேலே ஏறிடும், ஷோல்ட்ரு வந்து கீழே வந்து இறங்கிடும். அதாவது ஃப்ரண்ட்டு ஷோல்ட்ரு வந்து கீழே வந்து இறங்கிடும். நீங்கள் ஃப்ரண்ட்டு பீஸை ஏற்றுனீங்கன்னு சொன்னால் ஷோல்டர் வந்து இறங்கிடும். அதனால் அதை வந்து ஏற்றக்கூடாது. இப்போ இதுலேருந்து கரெக்டாக 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. கொக்கி பக்கத்தில், இது பட்டி பக்கத்தில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இங்கேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. இதை அப்படியே வளைச்சி இதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டோட வேலையும் இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும். இதில் வந்து வேலையே அவ்வளோதான். நான் அது இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தைக்கும்போதே இது கட் பண்ணும்போது நம்ம எல்லா பீஸும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் ரவுண்டு கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க.
நம்ம கைக்கு வந்து ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கு இந்த பிட்டை வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும் அளவு. அந்த ஆம்கோல் அளவுக்கு வந்து அதை வந்து போட்டுக்கிறோங்க. இப்போ வந்து ரொம்ப சென்டர் இல்லாமல் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு அளவு விட்டுட்டு அந்த சென்டர் பார்த்துக்கிறோங்க. நமக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அளவு இதை வந்து பார்த்துக்கிறோங்க. உங்களுக்கு அந்த சென்டர் பார்க்க தெரியலனாலும் நான் அதுக்கு ஒரு அளவு வந்து சொல்லித்தரேன். இங்கேருந்து 4 இன்ச்சு எடுங்க. 4 இன்ச்சு எடுத்துட்டு அதுலேருந்து சென்டர் மடிங்க. மடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்காண்டி தான் இதை வந்து வளைச்சி வந்து கட் பண்ணுறது. இப்போ அவ்வளோதான். இப்போ பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அவங்க ப்ளவுஸில் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள், 1 இன்ச்சு ஒரு 1.25 இன்ச்சு அகலம் தான் இருக்குது. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. 2.5 இன்ச்சு தான் லென்த்தே இருக்குது. இது நம்ம தைச்ச ப்ளவுஸ் கிடையாது. டாட் பாயிண்ட் பாருங்கள், இதில் 3 இன்ச்சு, இதில் வந்து ஒரு 4 இன்ச்சு லென்த்து. இது வந்து மெயின் பாயிண்ட் வந்து கம்மியாக தான் 1.25 இன்ச்சு அளவுக்கு தான் பிடிச்சிருக்காங்க. ஒரு 2.5 இன்ச்சு தான் லென்த்து. அந்த அளவுக்கு தான் வந்து பிடிச்சிருக்காங்க. இப்போ அதை நம்ம கரெக்டாக அதை பார்த்துட்டு அவங்க ப்ளவுஸில் என்ன இருக்கோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை அளவு கரெக்டாக மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். இங்கேருந்து 4 இன்ச்சு சென்ட்ரு மார்க் பண்ணிடுங்க. இப்போ அதே அளவுக்கு வந்து இப்போ ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி அவங்க வந்து 2 இருந்து நான் வந்து கரெக்டாக கொஞ்சம் ஏற்றி ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஏன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 3 இன்ச்சு வந்து லென்த் வந்து மார்க் பண்ணுறேன். பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த கீழே உள்ள பாயிண்ட் எதுவும் மாறாமல் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இதிலேருந்து இந்த சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறோங்க, நேராக வரணும். இந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக நேராக வரணும். அழுத்தி ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. இதை நேராக வந்து ஒரு 3 இன்ச்சு லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. ஸ்கேல் இருந்ததுன்னா ஸ்கேலில் போட்டுக்கிறோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து வரைஞ்சே பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரைகிறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்கணும். ஆனால் இது வந்து ஷார்ப்பாக வரணும். இந்த பாயிண்ட்டு வந்து ஷார்ப்பாக வரணும். இதுலேருந்து லென்த் வந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. 1/4 இன்ச்சு அளவு வந்து இதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. நம்ம வந்து எது தைச்சாலும் லைட்டாக கொண்டு வந்து இங்கே வந்து இந்த இது வந்து ஒரு நூல் அளவுக்கு லாஸ்ட்டாக வந்து கொண்டு வரணும். அவ்வளோதான், அடையாளப்படுத்திக்கிறோங்க. பாயிண்ட் வந்து தைக்கும்போது மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் அதை மடித்து பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக அது இதில் இந்த அளவுக்கு வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க. அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு பீஸும் கரெக்டாக நமக்கு வந்து இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. பட்டி கட் பண்ணிடுவோம். பட்டி, கொக்கி பட்டி இதெல்லாம் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு வெட்டிட்டு மீதி இருக்கிறது பாருங்கள், கரெக்டாக அளவு இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த அளவு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன், துணி வேஸ்ட் ஆகாமல். இப்போ இது வந்து 2 கிளாத்து, இது வந்து ஒரு பட்டி. அதே மாதிரி இப்போ இதை வந்து போட்டுக்கிறோங்க. இந்த இடத்துல இந்த பட்டி இந்த அளவுக்கு வந்து இதை கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. அளவு லைட்டாக வளைச்சி இதை வந்து கட் பண்ணிக்கிறோங்க. பட்டி வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பட்டி தான், அதனால் நமக்கு வந்து இது வந்து எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு பட்டிக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மேலே தையல் கீழ் தையல் போக 5.5 இருக்குது போதுமான அளவு. நமக்கு வந்து இப்போ 4 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்துக்கலாம். கீழே வந்து 1 இன்ச்சு, மேலே வந்து 1/2 இன்ச்சு எடுத்துக்கலாம் தையலுக்கு. இப்படியே மடிச்சுட்டு பட்டி வந்து இந்த வளைச்சதை வந்து போடுறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இழுத்து காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. இந்த இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து பட்டியில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து தையல் வந்து இவ்வளவு துணி இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இந்த மாதிரி கரெக்டாக அளந்து பார்த்துட்டு எடுத்துக்கிறோங்க. பட்டியோட அளவு பார்க்குறதுக்கு சொல்கிறேன். இப்போ லென்த்து பார்த்துட்டு அகலம் பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ வருது, சென்ட்ரு எவ்வளோ வருது, இது எவ்வளோ வருதுன்னு டேப்பை வச்சு இந்த லென்த் அளந்து பார்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே தையலுக்கு எவ்வளோ துணி விடுறோம் அப்படிங்கிறத அதையும் வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ கொக்கி பட்டி, வி பட்டி வந்து கட் பண்ணுவோம். ஒரு ப்ளவுஸ்க்கு என்னென்ன கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இந்த இருக்குல்ல, இதை வந்து அப்படியே திருப்பிக்கிறோங்க. எல்லாம் வெட்டிட்டு மீதி துணி, இப்போ இந்த கழுத்து பீஸ் வந்து ரவுண்டு கழுத்து கட் பண்ண பாருங்க, அந்த பீஸு அதை வந்து இப்படி இருக்கிறத இப்படி மடிச்சுக்கிறோங்க. எல்லோரும் சிங்கிள் பீஸ் போடுவாங்க, நான் சிங்கிள் பீஸ் வந்து போட மாட்டேன். நமக்கு வந்து அது பழகிருச்சு. 2 பீஸ் அதாவது டபுள் பீஸ் போட்டு போட்டு பழகிருச்சு, அதை மாற்ற முடியாது. இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு அதை விட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச்சு அளவு வந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இதில் வந்து 2 பீஸ் இருக்குது, அதாவது வளையத்துக்கு ஒன்று,
கொக்கி பட்டிக்கு ஒன்று, 2 இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 2. இப்போ கழுத்து பீஸ்க்கு வந்து தேவையான அளவு. இப்போ கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. ஆனால் கட் பண்ணுறது வந்து தொலைச்சிடாமல் பீஸை கரெக்டாக வச்சுக்கிறோங்க. நான் வந்து ஒரு 1 இன்ச்சு அகலத்துக்கு வந்து கட் பண்ணி வைக்கிறேன். இதில் கொஞ்சம் பீஸ் இருக்குது. ஒரு ப்ளவுஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். மூணு பீஸ் இருக்குது, போதுமான அளவு. அதுவே இந்த பீஸில் வந்து இவ்வளோ பெரிய பீஸ் இருக்குது, அதனால இது வந்து அப்படியே திருப்பிக்கிறோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா நமக்கு வந்து கிராஸ் பீஸ் தானே, எப்படி கட் பண்ணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் வந்து இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இது போதுமான அளவு பீஸு. நம்ம வந்து பாயிண்ட் எல்லாத்துக்கும் கரெக்டாக அதுக்கெலாம் ஃபுல்லாக ஜாயிண்ட்டுக்கெலாம் வந்து எடுத்து வச்சிட்டோம். கழுத்து பீஸும் கட் பண்ணி வச்சு இப்போ எது எதுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இது வந்து முதுகு பகுதி, அதாவது இடுப்பு பின்பாகம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸு, அதாவது முன் போர்ஷன், அதாவது முன்பாகம். இது வந்து ஸ்லீவு, ஒரு ப்ளவுஸ்க்கு தேவையான அளவு ஸ்லீவு. இப்போ இந்த 4 பீஸாக இருக்கிறது வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி, பட்டி. இந்த 4 பீஸ் வந்து 2 துணியை வந்து பட்டி. இது வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி. இது வந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு. இந்த இருக்கு பாருங்கள், கழுத்து பீஸ் வந்து இதில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கிராஸ்